ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸை முழுசாக நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுற வீடியோவை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோலாம் போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், பேக் சைடு வந்து ப்ளவுஸினுடைய பேக் பக்கம் அர்காட் போட்டு வச்சுருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து முதல்ல அந்த நம்ம பட்டியை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ப்ளவுஸு தைச்சி முடிக்கிற அளவுக்கும் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஸ்டெப்பாக தைக்கிறதுன்றதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இப்போ பட்டி பேக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுபோல் ஒரு பார்ட்ஸாக நம்ம ரெடி பண்ணோம். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி அந்த சென்டர் பாயிண்ட்டை மடித்து ஒரு 1.5 இல்லை 2 இன்ச்சு நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி, நம்ம அளவு போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வி பட்டி ரெடி பண்ணிடுறோம். அதே போல் கொக்கி பகுதியிலையும் ஒரு 1/4 பக்கமாக அது பிடிச்சி அதையும் ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். அடுத்தது இந்த வி பட்டியிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம கையில் வந்து பிடிச்சி அதையும் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிடலாம். ஒரு பார்ட்டும் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியும். இது பாருங்கள், ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அதே போல் அடுத்த பக்கமும் எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதே போல் இதுவும் சென்ட்ரு நம்ம மார்க் பண்ணி வி பட்டி நம்ம தைச்சிடலாம். குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கணும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5-2 இன்ச்சு பிடிச்சாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கொக்கி பாட்டுலேயும் அதே போல் ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிடலாம். இந்த வி பட்டிக்கு நேராக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம கையில் மார்க் பண்ணி கை ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த சைடில் வந்து அது ஒரு 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 ஃப்ரண்ட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது கை அதே போல் ஜாயிண்ட் பகுதியை நம்ம கட் பண்ணிடலாம். அதே போல் இதுவும் நம்ம விட்டு தைச்சிருப்போம் இல்லையா, 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு தைச்சி கட் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு நம்ம மடித்து ஒரு 2 ஃபோல்டிங் போட்டு அதை நான் பெரிய தையல் வந்து போட்டு இது ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நான் இங்கே எம்மிங் பண்ணிவிட்டு இந்த பெரிய தையலை வந்து பிரிச்சுருவேன். அதுக்காக நான் இதை வந்து பெரிய தையல் வந்து போட்டு எடுத்துருவேன். அப்போ தான் அந்த அளவு வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அந்த தையல் போடுறேன். அப்புறமா இது பிரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு கை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா இந்த கையை வச்சு நம்ம அடுத்த கையை நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஒரே சைடு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது இது ஒரு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு அடுத்த பீஸை வந்து நம்ம தைக்க போகிறோம். அதே போல் இது நம்ம மடித்து தைச்சிடலாம். இந்த பீஸ் மேலே நம்ம ரெடி பண்ண அந்த கையை வந்து மேலே போட்டு இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு வந்து அளவு மாறாமல் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டி தையல் போட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன வந்து மாற்றம் இருக்கும். நீங்கள் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து எந்த ஒரு மாறம் இல்லாத இருக்கும். அடுத்தது வந்து பட்டி பீஸ் இதோ எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே வைக்க ஒரு பீஸு அதே கலரில் அதே கிளாத்தில் பீஸு, உள்ளே வந்து ஸ்டிஃபுக்காக ஒரு பீஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும்போது தான் அங்கே பட்டி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது தைச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை திருப்பி உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஒரே கலர் வர மாதிரி உள்ளே அந்த கலர் பீஸ் போயிடும். இப்போ இது மேலே படிமான தையல் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸை கட் பண்ணிடலாம். இதே போல் அடுத்த பட்டியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம தைச்சிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு கைடு அளவுக்கு அந்த முக்கோண இடம் வரும்போது கொஞ்சம் மடித்து விட்டுட்டு அப்படியே நம்ம தையல் போட்டுடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே போல் இன்னொரு பீஸும் அதே போல் பட்டி ஜாயின் பண்ணிடலாம். அந்த முக்கோண பகுதியை மடித்து விட்டுட்டு தையல் போட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொக்கி பட்டி தைக்க போகிறோம். கொக்கி பட்டிக்கு எப்போவுமே மேல் பக்கம் ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட்டு பக்கத்தில் அந்த கொக்கி பட்டியை வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது 1 இன்ச்சுக்கு நம்ம எடுத்து தைச்சா போதும். ஏன்னா இதை உள்ளே மடிக்க போகிறோம். 1 இன்ச்சு போதும். மேல் பக்கமாக வச்சு இது உள்ளே திருப்பணும். இதை மடித்து நம்ம எங்கே தையல் போட்டோமோ அந்த அளவுக்கு அப்படியே நம்ம உள்ளே தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் வி பட்டி தைக்கும் போது நம்ம உள் பக்கமாக ப்ளவுஸினுடைய உள் பக்கம் நம்ம பீஸை வச்சு வெளி பக்கமாக திருப்புவோம். இப்போ பாருங்கள், இப்போ இது முடிஞ்சாச்சு. இப்போது நம்ம வி பட்டி தைக்கிறதுக்காக இது மேல் பக்கம், இப்போ இது உள் பக்கம். இது உள் பக்கமாக தான் நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சில் வந்து நம்ம பீஸ் எடுத்துருக்குறோம். இது மேலே நம்ம வச்சு உள் பக்கமாக மேல் பகுதியில் மேலே வச்சு இதை ஸ்டிச் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை மடிச்சுட்டு விட்டுட்டு இப்போது வெளிப்பக்கம் இதை வந்து 2 ஃபோல்டிங் அப்படியே மடித்து தையல் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இதை மடித்து தைக்கணும். தையலுக்கு நேராக அந்த மடிப்பு பகுதி வந்து வரணும். அப்போ வந்து இது கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் வரும்.